அண்ணே, தம்பிக்கு ஒரு பொண்ணை பார்க்கணும், சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு கொடுக்க. பொறுப்பு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கான். நானும் அதான் மக்கா பார்த்தேன். பொண்ணு பக்கத்துல தெரிஞ்ச பொண்ணு ஒன்று இருக்கு. அது அவனுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல. ஒருட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோமா? அவனுக்கு சரியான நீ ஒரு வார்த்தை கேட்டு சொல்லு. முதல்ல போய் பொண்ணை பார்ப்போம், பேக்ரவுண்டு விசாரிப்போம், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவன்கிட்ட சொல்லுவோம். இல்லைன்னா அவன் வச்ச குழம்புலேயே அவ்வளோ குறை சொல்லுவான். பொண்ணு பார்த்துட்டு சரியில்லைன்னு சொன்னான், அவ்வளோதான். குறை சொல்லியே நம்மளை சாகடிச்சிருவான். ஆமாப்பா, போய் பொண்ணை ஒருட்டு நீங்க 3 பேர் போய் ஒரு பார்த்துட்டு வாங்க. அப்பா வீட்டில் இருக்கேன். அவன்கிட்ட சொல்லிக்காதீங்க. சரி ஆயிடுச்சு, ஓகே ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசிக்குவான். என்ன நான் சொல்றது சரிதானே? எப்பாடா 30 வயசாக போகுது. இப்போ அது நமக்கு பொண்ணு பார்க்கணும்னு நினைச்சாங்களே, இந்த இளமை இப்படியே வேஸ்டா போயிடும்னு நினைச்சினே. பரவாயில்ல. அண்ணே எங்கே இரு, அக்காட்ட சொல்லிடு. அக்கா சொல்லிடுவேன், சரியா? உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மட்டும் அக்காட்ட சொல்லு. என்னது, நீ எனக்கு அக்காவா? ம், எல்லாம் நேர கொடுமை கால கொடுமை. போ போ. நான் அப்படி தான் ஊருக்குள்ளேயும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ எனக்கு தம்பின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அக்கா மரியாதையை காப்பாற்று, சரியா? சரிங்கக்கா, உங்க மரியாதையை காப்பாத்துறேன். இப்போதைக்கு நீங்க போலன்னா நானே உங்க மரியாதையை கேவலப்படுத்த வேண்டியதா இருக்கும். கிளம்புங்க கிளம்புங்க. உனக்காக இன்னைக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க. போயிட்டு வந்து சாயங்காலம் ரிசல்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு ஃபோட்டோ காட்டுவாங்க. அப்புறமா நீ சொல்லிவிட்டு அப்புறமா நேரில் போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? பாய். நம்ம தெருவில் காசு வீட்டு வகையாரால ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு சொல்லி விசாரிக்க சொல்லு, கேட்டு பார்ப்போம். இல்லை, அதான் முன்னாடியே இன்னொரு பொண்ணு இருக்குன்னு சொன்னல, அந்த பொண்ணை விசாரி முதல்ல. இல்லை இல்லை, இந்த பொண்ணை விசாரி. பிடிச்சிருந்தா அவனுக்கு பிடிச்சிருந்தா முடிச்சிருவான். மீனா போட்டுட்டு அங்கிட்டு இங்கிட்ட ஆகிறத விட அவனுக்கு பொண்ணு பிடிச்சிருந்தா இதே முடிச்சிருவோமே. இதுவும் ஒரு வகையில் சொந்தம் தானே. சரி இரு, கேட்க சொல்கிறேன். அவனே ஒரு முடிச்சு வைக்க பையன், மலை மாதிரி பையன். அங்கிட்டு இங்கிட்ட சுற்றிக்கிட்டு வெட்டி பண்டா காட்டிக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு தெரியறான். அப்போதைக்கு சண்டை வேற போடுவானே. அவன் சொந்தத்தில் பொண்ணா? அவன் சொந்தத்தில் தானே பொண்ணு எடுக்க போகிறோம். என்ன அவன் பொண்ணே எடுக்க போகிற மாதிரி இவ்வளோ அழுத்துக்கிற? நீ முதல்ல போய் கேளு போ. சரி, நான் கேட்டுட்டு விசாரிச்சுட்டு என்னன்னு உனக்கு சொல்கிறேன்.